கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக அந்த 6ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 9இல் இருக்கும். நீச்சமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள், வேலையில் வந்து பிரயாணங்கள் மூலியமாக சின்ன ஒரு அவமானங்களோ இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகளில் கொஞ்சம் எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4இல் உள்ள சனி, அவர் வந்து செவ்வாய் வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் மற்றும் தந்தையால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுது, ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை விஷயங்கள். ஸோ வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து நம்ம எமோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது செவ்வாயுடைய சாரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ், சின்ன ஒரு எமோஷன்ஸை ஏற்படுத்தி அப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிலபுலங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாச்சும் லேண்டு விற்று ஒரு பெரிய பணம் வர்றது, ஒரு வண்டி விற்று ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், மறைமுகமான லாபங்கள், வண்டி வாகன நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும் பொழுது அது 9இல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வெளியூர் பிரயாணங்கள், வேலை விஷயமாக பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள், அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபம், சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி வந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சின்ன சந்தேகங்கள் வந்து போகும், அது மட்டும் வரும். பட் அது கண்டுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம். அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களால் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் 9ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ வந்து யாருக்கும் சந்திர தசாபுத்தி இருந்தாலும் நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ விருச்சிக ராசிகள் வந்து 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான பிரயாணம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தா விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரனுடைய சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 5ல் இருக்கும்போது அது வந்து 4ஆம் அதிபதி சாரத்தில் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்திலும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும். சொத்துக்கள் விற்பனை மற்றும் வண்டி வாகன விற்பனை, அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தாயார் சம்மந்தமான விஷயங்கள், உடல்நலக்குறைவோ, ஸோ கொஞ்சம் மனஸ்தாபங்களும் அம்மாவுக்கு உங்களுக்கும் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாலையும் மூத்த சகோதரனும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 11ல் இருந்து சூரியன் தசாபுத்தி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
புதிய தொழில்நுட்பங்கள், புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிறப்பான புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜோதிடம் உண்மையா. ஏன்னா இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஜோதிடம் பொய்ன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட அவதூறு பேசுகிறதுங்கிறது ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா, அவர் தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துரும். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாங்கள்லாம் ப்ரூவன் டீட்டெயிலை நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஜாதகம் தூக்கி போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பரிகாரங்கள் 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் ஒரு நாமினலான விஷயங்களில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ இவர் அறிவி ஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் ஜோதிடம்ங்கிறது நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக இதில் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது ஒரு சயின்ஸ். ஓகேங்களா? இது மூட நம்பிக்கை கிடையாது. இதில் சயின்ஸு. மேபி ஒரு சிலர் பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி இதெல்லாம் வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது? ஓகேங்களா? ஒருத்தரை தூற்றி நான் மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் அவன் பண்ணால் தான் வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.